ஒரு பிச்சைக்காரன் உணவுக்காக வீடு வீடாக அலைந்தான். அவரிடம் ஒரு பழைய கோணிப்பை மட்டுமே இருந்தது. பெரிய வீடுகளில் இருப்பவர்களுக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் திருப்தி இல்லை. அவர்களின் பேராசையே அவர்களை அழைக்கும் என்று அவன் நினைத்தான். அவன் தன்னைத்தானே திருப்தியானவன் என்று சொன்னபோது அதிர்ஷ்ட தேவதை அவன் முன் தோன்றி உதவ முன்வந்தது. நாணயங்கள் தரையில் விழுந்தால் தூசியாகிவிடும் என்று தேவதை எச்சரித்தது. பிச்சைக்காரன் மகிழ்ச்சியுடன் பையை விரித்தான். பை நிரம்பியது. இது போதும் என்றது தேவதை. ஆனால் பிச்சைக்காரனோ இன்னும் வேண்டும் என்று பேராசைப்பட்டான். பை கிழிந்துவிடும் என்று தேவதை சொல்லியும் அவன் கேட்கவில்லை. அடுத்த நொடிப்பை கிழிந்து தங்கம் அனைத்தும் தூசியானது. அதிர்ஷ்ட தேவதை மறைந்தது. பிச்சைக்காரன் தனது பேராசையால் இருந்ததையும் இழந்து திகைத்து நின்றான். பேராசை பெருநஷ்டம்.